Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா TCSல இருந்து வந்திருக்கக்கூடிய work from home job opportunity பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுமே வந்து மேனேஜர் லெவல் ஜாப் வந்து கொடுக்குறாங்க. ஹப் அட்மின் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. இந்த ரோலுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கொடுத்திருக்காங்க, இந்த ரோல்ல வந்து இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, உங்களுக்கான நேச்சுரல் வொர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறது A to Z எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிய வரும். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மைண்ட் இதை விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணி இதுக்கு உள்ளே நம்ம வந்து போய்க்கிற முடியும். இது வரைக்கும் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி இது நோட்டிஃபிகேஷனே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா டிசிஎஸ்லேருந்து நிறைய போஸ்டிங் வந்து வந்திருந்தாலுமே அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இல்லாமல் இது லிங்க்டின்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேனேஜர்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹச்ஆருடைய மெயில் ஐடி தனியாக நான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துறேன். டக்குன்னு நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹச்ஆருக்கு மட்டும் உங்களை ரெஸ்யூம் மட்டும் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதும், அவங்களே உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸுங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் ரன் பண்ணிட்டு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் ஜாப் சீக்கராக இருந்தாலும் சரி, இல்லை ஜாப் வந்து ஹையர் பண்ணக்கூடிய ஒரு பீப்புளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான ஸ்டாஃபை நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து வேலை நீங்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான வேலையுமே நீங்கள் இதில் வந்து வாங்கிக்க முடியும். 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்கோம். இதில் கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இருக்கிறாங்க, ஆக்டிவாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் எப்படி வந்து முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் ஜியோ கம்பெனி இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அப்படிங்கிற கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் கம்பெனியாக இருக்குது நம்ம இந்தியாவில். நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த கம்பெனி வந்து கிடையாது, வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவல் வந்து இந்த ஒரு கம்பெனி வந்து பிஸ்னஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. எனக்குமே நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன், ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நீங்களும் வளருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன். அப்படிங்கிறதுனால நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனிக்கு நீங்கள் வேலை தேடுறது வந்து கொஞ்சம் லேட்டாக ஆனாலும், வேலைக்கு உள்ளே போகிறது லேட்டாக ஆனாலும், நல்ல ஒரு கம்பெனிக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய கெரியரையும் பாதிக்காமல் இருக்கும், உங்களுடைய ஃபியூச்சரும் நோக்கி நீங்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அப்படிங்கிறனால இந்த கம்பெனி நல்லா வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனி ஹப் அட்மின் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ரோல் தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஃபுல் டைம் ஜாப் தான் இது. வீட்டில் இருந்துகிட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வித் உங்கள்கிட்ட சிஸ்டம் வந்து இருக்கணும். பட் இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெல்கம் கிட் எதுவுமே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி எதுவும் சொல்லலை. மேபி உங்களுக்கு வந்து வெல்கம் கிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது மேனேஜர் லெவலுங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹை போஸ்டிங் ஜாப் அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு வெல்கம் கிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு சீனியர் லெவல் ஜாப் தான். சரிங்களா? ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க வந்து கேட்கல. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் மேனேஜராக ஒரு 2 இயர் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாலே போதும் எக்ஸ்பீரியன்ஸில், கண்டிப்பாக இந்த ஜாபுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து போக முடியும். இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போது டிகிரி படித்தவங்க ஸ்டார்ட் பண்ணலாம், யூஜி பிஜி படித்தவங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பேன் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருந்து வேணாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நம்ம சவுத்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நம்ம வீடியோ பார்ப்பீங்க. அதை தாண்டி வந்து நார்த்தில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கேரளா சைடு ஆந்திராவிலாம் நம்ம வீடியோ பார்க்குறோம், அவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் கூட இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாபுடைய ரோல் வந்து ஹப் அட்மின் மேனேஜர் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் தான் வெல்கம் பண்ணுறாங்க. மினிமம் வந்து 2 வருஷம் எந்த கம்பெனியில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மேனேஜராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாலே பரவாயில்ல. சரிங்களா? லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க. ரெக்யூர்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட்டு வித் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. மேனேஜர்னால் என்னங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு கீழே ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க கூட நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி அன்னைக்கு உண்டான டேட்டாஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணி நீங்கள் எம்டிக்கு வந்து ஷேர் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே இதில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கில்ஸ்லாம் அவங்க வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், வெர்பலாகவும் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டெக்னிக்கல் நாலேஜ் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
எலக்ட்ரானிக்கல் எக்யூப்மெண்ட் ஸ்கில்ஸும் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், லேடிஸும் இந்த ஒரு ஜாப் ரோலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாஃப்ட் சர்வீஸ் ஃபெசாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபெசாலிட்டி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க. மஸ்ட் ஹவ் மேனேஜ்ரிய டீம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு டீம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், அந்த டீம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. இப்போது எனக்கு தெரிஞ்சு இந்த எனி டிகிரின்னு சொல்கிறதுல வந்து நீங்கள் அந்த பிகாம், பிபிஏ, எம்பிஏ படிச்சுட்டு நிறைய பேர்லாம் வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த விஷயத்துக்கு அந்த மாதிரியான குரூப்புக்கே வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அந்த பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் செக்டராக, இந்த மேனேஜ்மெண்ட் செக்டராக நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான வாய்ப்பு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வில்லிங் டு ஒர்க் லேர்ன் அண்டு பிளாட்ஃபார்ம் அண்டர் எக்ஸ்பீரியம் ப்ரெஷர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. வில்லிங் டு ட்ராவல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு டால்க் கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டிஸ் ஆஃப் த அசைன்டு ஒர்க்கு. அதாவது நீங்கள் வந்து ஓனர்ஷிப்பாக எடுத்து வந்து ஒர்க் பண்ணணும். இது வந்து உங்கள் கம்பெனி அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டில் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளாக எடுத்து வந்து ஒர்க் பண்ணணும், இல்லை ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக நீங்கள் வந்து எடுத்து வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. குட் கம்ப்யூட்டர் நாலேஜ். கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பார்த்தோன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட்டு எக்ஸெட்ரா இது ரிலேட்டடாக. ஏன்னா மேனேஜருக்கு பொதுவாகவே கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மஸ்ட்டாக எல்லாருமே தெரிஞ்சிருக்க தான் செய்யும். இப்போ இதுக்கு என்ன லாங்குவேஜ் தான் எல்லாருமே ப்ராப்ளம். என்ன லாங்குவேஜ் இதுக்கு வந்து தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அடிஷ்னல் லாங்குவேஜ் நாலேஜ், ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து மஸ்ட். இதை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த நாலேஜ் எல்லாமே உங்கள் கேட்கக்கூடிய நாலேஜ் எல்லாமே உங்ககிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண உடனே வேலை கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்பாங்க. ரெண்டாவது நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்து விர்ச்சுவலாக ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களை வந்து அவங்க வந்து ஸ்டாஃப் வந்து எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அவங்க தான் டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ இது எல்லாமே ஓகே. நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா நான் டேரெக்டாக லிங்க்டின் அக்கௌண்ட்டும் கொடுத்துட்றேன், லிங்க்கும் கொடுத்துட்றேன். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹச்ஆருடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல saranya.shankar@tcs.com. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆருடைய மெயில் அட்ரஸ். இந்த மெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய மெயிலில் ப்ராப்பராக பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் என்னோடய ரெஸ்யூம், நான் வந்து இந்த வேலைக்காக வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு சப்ஜெக்டில் போட்டு டைட்டில் போட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வித்தின் 2 days உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிட்டன் மெயில் வர்றதுக்கு வாய்ப்பு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன கம்பெனி கிடையாது, பெரிய கம்பெனி. ஹச்ஆரே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக உங்கள் ரெஸ்யூம் வந்து ரீட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு தனியாக ஏஏ டூல்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வரக்கூடிய ஹச்ஆர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் வந்து பார்க்குறாங்க. அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாறிக்கிறணும். சும்மா பழைய காலத்துலேயே நம்ம வந்து ரெஸ்யூம் வந்து சும்மா கையில் கொடுக்குறது, ஃபோன் அடிச்சு சொல்கிறது, லிங்க்கில் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம புது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அப்டேட் ஆகி மாறிட்டு போயிட்டே இருக்கணும். மெயில் அனுப்பி ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? வேறு இந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்படுது, இதை பற்றி எனக்கு வந்து சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் உங்களுடைய கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து வித்தின் கமெண்ட் பண்ணால் ஒரு 10 மினிட்ஸ்க்குலாம் உங்களுக்கு நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் சந்திப்போம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த வீடியோவை ஜாப் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காக வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியோடு சந்திப்போம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.